இன்னைக்கு என்னமா பண்ண போகிறோம்? ஓலை சவுச்சோ ஓலை. இப்போ இதில் என்ன சேர்த்துருக்கேன்? பச்சை மிளகா, 2 கேரட்டு, பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு எவ்வளோ சேர்த்துருக்கேன்? ஒரு 50 கிராம். 50 கிராம்னா இந்த கிண்ணம் கரெக்டாக இருக்கும். 50 கிராம். 50 கிராம் சேர்த்துருக்கேன். சரி. சரி, தேங்காய் வந்து தேங்காயா நல்லா தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுட்டு அது வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வெந்துட்டு தேங்காய் அரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் பாலும் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடைசியில் தேங்காய் எண்ணெயை விட்டு இறக்கிட்டா தாளிக்க வேண்டாம். அது உடம்புக்கு நல்லது, கேஸ் ப்ராப்ளம் வராது. பாசிப்பருப்பு போட்டிருக்கறதுனால. பாசிப்பருப்பு ஜாஸ்தியாக போடணும். ஒரு 10 மினிட் கொதிச்சுட்டு கடைசியில் ஒரு 1/4 டம்ளர் பால், ஒரு கரண்டி பால் விட்டு சேர்ந்து ஓலம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கருவேப்பிலை. கணக்கு சொல்கிறேன். எத்தனை மிளகா தள்ளுங்க? ஒரு 5-6 மிளகா வச்சு கருவேப்பிலை சக்கனை வச்சுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, புளி, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள், வெங்காயம் எல்லாத்தையும் வறுத்துட்டு இஞ்சியும் கருவேப்பிலையும் பச்சையாக போட்டால் தண்ணி விடாமல் இருக்குதா? சரி. நல்லா நல்லெண்ணெய் விட்டு வறுத்துட்டு கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு கொழுந்து கருவேப்பிலையா போட்டு ஒரு துண்டு இஞ்சி வறுக்க வேண்டாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக லேசாக தண்ணி தொளிச்சு அரைச்சா கருவேப்பிலை பித்தத்துக்கு ரொம்ப நல்லது, ப்ரெஷருக்கு, தலைமுடி நல்லா வளரும். நல்லெண்ணெயை விட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அமாவாசை, ஏகாதசி, விசேஷ நாளைக்கு பப்படம். சண்டே சமையல் சொல்லுமா? பாசிப்பருப்பு போட்டு சவுச்சோ போட்டு ஓலை, கருவேப்பிலை துவையல், பப்படம், மாங்காய் ஊறுகாய்,